அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. விடு பாக்கியம், என்ன பண்றது? கொஞ்ச நாளும் புரிஞ்சுக்கிற மனுஷனா இருக்கணும். இப்படி நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போறமே, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த நினைப்பு ஒரு துளி இருக்கா உன் புருஷனுக்கு? ஒரு மனுஷனை குடி எந்த அளவுக்கு பாழாக்குது பாத்தியா? குடி இருந்தா போதும், குடும்பம் தேவையில்லை நினைச்சிட்டான். அவனை நினைச்சுக்கிட்டு நீ விடு பாக்கியம். சேச்சே, அவனை நினைக்கலக்கா. பொண்டாட்டி புள்ள முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு போயிட்டான். சும்மா இல்லக்கா, இப்ப எவ்வளவு பிரச்சனையில இருக்கும். அதுவும் நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு நம்ம கூட இருந்து பாப்போம். ஒரு துளி என்ன இல்ல. இப்படிப்பட்ட மனுஷனை நான் இதுக்கு நினைக்கணும், நான் இதுக்கு கவலைப்படணும். என்னோட கவலையெல்லாம் இப்ப அந்த ஊர் தலைவன் வந்தா. அண்ணாத்தாய்க்கா, நான் என்ன பண்றது? காசு 5000க்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கான். இந்த ஊர் தலைவன் வட்டி அது இதுன்னு சொல்லி 8000க்கு மேல கணக்கு போட்டு வச்சிருக்கான். நான் இப்ப சேர்த்து வச்சது 2000 கூட இருக்காதுக்கா. என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் ஒண்ணுமே தெரியல. பாக்கியம், கவலை விடு. என் கையில இப்போ ஒரு 3000 ரூபாய் இருக்கும். நான் அதை குடுக்கறேன். நீ அதை சேர்த்து ஊர் தலைமை கிட்ட கொடு. 5000 ரூபாய் ஆயிடும்ல. அப்புறம் வட்டி காசு தானே. அதை ஒரு 2 நாள்ல 3 நாள்ல குடுக்கறேன்னு சொல்லி பேசுவோம். இதோ என்னோட செயின் இருக்கு. இதை கொண்டு போய் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் பட்டணத்துல போய் அடகு வச்சு எவ்வளவு காசு வருதோ அதை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஐயோ அக்கா, உங்ககிட்ட நான் கடன் படவா? வேண்டாம்க்கா, நீங்க இப்படி சொன்ன வார்த்தையே போதும். வார்த்தையை வச்சுட்டு என்னடி பண்ண போற? பக்கத்துல இருந்து தாயா பிள்ளையா பழகிட்டோம். உனக்கு ஒரு கஷ்டங்க மொத்தல நான் எப்படி இத்தனை நாள் எப்படியாவது சமாளிச்சிருவ? உன் புருஷன் கடைசி நிமிஷத்துலயாவது எதையாவது செய்வான்னு நினைச்சேன். நான் இப்படி விட்டுட்டு ஓடுவான்னு எதிர்பார்க்கல. நான் என் கையில இருக்கிற காசை கொண்டு வரேன். அப்புறம் நான் கழுத்துல போட்டிருக்க செயினை அடகு வச்சு ஊர் தலைவன்ட்ட காசை கொடுத்து முடிச்சிடலாம். அக்கா பாக்கியம், அக்கா அக்கான்னு இருக்காத. ஃபர்ஸ்ட் இந்த ஊர் தலைவன் கணக்க முடிச்சுட்டு அப்புறம் உன் புருஷன் சுத்தி முத்தி நிறைய வாங்கி வச்சிருக்கான். எல்லா கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்து கொடுத்து முடி. அப்புறம் முடிஞ்சா வேணி கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு என் காசை நீ கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடிஞ்சா அட, இல்லாட்டி பாத்துக்கலாம். ஆசை வச்சு என்ன பண்ண போறோம்? கோமத்துல கொண்டுட்டு போறோமா? அக்கா எல்லாம் சரிக்கா, ஆனா என் வீட்டுக்கார்ட்ட என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன். இல்லக்கா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை? ஐயோ பாக்கியம், நீ பேசாத. இப்பைக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் சமாளிக்கணும். இது ஒரு பொண்ணோட மான பிரச்சனை. காசத்துக்கு மூஞ்சில எரிஞ்சு அடுத்து என் வீட்டு பக்கமே வராதடான்னு சொல்லி முடி. என்னடி வேணி கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? பாட்டிமா, என்னாலதானே இவ்வளவு பிரச்சனை. நான் இல்லாட்டி ஏய் என்னடி பேசுற? இல்லம்மா, நான் மட்டும் இல்லாட்டி இந்த ஊர் தலைவன் இப்படி எல்லாம் பேச மாட்டான்ல. என்னாலதானே உனக்கு கஷ்டம். அடியே லூஸ் மாதிரி பேசாத. என்னால நீ கஷ்டப்படுறேன்னு நான் நினைக்க வேண்டியதா, உன்னால நான் கஷ்டப்படுறேன் நீ நினை. ஏனி இந்த நேரத்துலதான் தைரியமா இருக்கணும். சோர்ந்து உட்காந்துட்டோம் ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல பாட்டிமா, நீ என்ன பண்ணலான்னு பாக்கலாம்டி. போங்க போங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படியே நேரத்தை போக்கிட்டு எழுந்து 2 பேரும் வேலைக்கு கிளம்புங்க. சாயங்காலம் வந்து பேசிக்கலாம். போங்க பாக்கியம். அக்கா கிளம்புவோம். அவளை கூட்டிட்டு வேலைக்கு கிளம்பு. அங்க போய் 4 பேர் மூஞ்ச பார்த்தாலாவது இதெல்லாம் மறப்பீங்க. சாயங்காலம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசித்துக்கலாம். நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். புரிஞ்சதா? சரிக்கா. வேணி கிளம்புமா. சரிங்க பாட்டிமா. எங்க என் வீட்டுக்கு தான் கிளம்புறியா புள்ள? ஐயோ கடவுளே, இந்த மனுஷன். அண்ணாத்தாய்க்கா, இப்ப என்ன பண்றது? பொறு பேசுவோம். என்ன புள்ள, ரெடி ஆயிட்டியா? ஐயா, நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். இனி எங்க வீட்டுக்குலாம் அப்படி வராதீங்க. ஓஹோ, ரெடி பண்ணியாச்சா? பாரா, போய் டக்குன்னு காசு எடுத்துட்டு வா. எவ்வளவு அமௌண்ட் நான் சொல்லிடுறேன். மொத்தம் 15000 ரூபாய். 15000மா? ஐயா என்ன சொல்றீங்க? உன் புருஷன் ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு காசு வாங்கியிருக்கான், எப்பப்ப வாங்கியிருக்கான் எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன். எல்லா காசும் சேர்த்து வட்டிய முதலமா 15000 ரூபாய். இப்போ இந்த நிமிஷம் எடுத்து கொடு. அடுத்து இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஐயா ஐயா 5000 தானே வாங்கியிருந்தாரு. 5000மா? என்னமா நீ காசை கொடுத்த மாதிரி பேசுற? அவன் கேட்க மொத்தம் காசை கொடுத்தது நான். என்கிட்ட இருக்கு கணக்கு வழக்கலாம். இங்க பாரு பாக்கியம், இப்போ உன்னால 15000 கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயா 15000க்கு நான் எப்படி? அவ்வளவுதான், வீட்டு. இந்தா புள்ள, என்ன அங்கிட்டு திரும்பி நிக்கிற? இங்க பாரு, திரும்ப திரும்ப நான் வந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உங்க அப்பன் பட்ட கடனை நீ தான் அடைக்கணும், புரியுதா? ஐயா ஐயா வேண்டாயா, அவ சின்ன புள்ள. நான் எப்பேற்பட்டாவது உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம். ஏய் நிறுத்துறியா? இங்க பாரு, இந்த ஊர்ல நான் சொல்றதான் கேட்கணும். இல்லாட்டி ஊர் தலைவனா நான் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன்னு தெரியும்ல. இன்னொரு வார்த்தை நீ பேசுன, இன்னைக்கு நைட்டோட உங்க டைம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில உன் மவ என் வீட்டுக்கு வரணும். வரலனா சுத்தி இருக்கிற நம்ம 3 ஊரையும் கூட்டி பஞ்சாயத்து வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. ஐயா நான் சொன்னதுதான், மாத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு காலையில உன் மவ அவளா என் வீட்டுக்கு வரணும். என்ன என் வீட்டுக்கு வந்து வேலை பார்த்து கடனை தானே அடைக்க போறா? உன் மவ சின்ன பிள்ளை, ஒண்ணுமே தெரியாதுன்னு என்ன வேலை எதுவும் பார்க்க தெரியாதா? வீட்டு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துதானே வளர்த்துருக்க. ஐயா பேசாத. என் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க. 10ல 11 உன் மவ வேலை பார்த்துட்டு வருவா.
நம்ம ஊரோட வழக்கம் இதான். காசை வாங்கிட்டு கொடுக்கலனா இதுதான் தண்டனை. இதே மீறி நீ ஏதாவது பண்ணணும் இல்ல ஏதாவது யோசித்தேனா அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. 3 ஊரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு நான் பேச ஆரம்பிச்சேன். அந்த நிமிஷமே நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். புரியும் நினைக்கிறேன். பாக்கியம், அக்கா நான் இப்ப என்ன பண்றது? சரி வீடு பாத்துக்கலாம், அழாத. ஏய் என்ன புள்ள ரொம்ப தான் சிலிப்பிக்கிற? ஆ ஆ ஆ ஆ சீயா. உன்னோட வெக்கம் பயம் எல்லாமே அழகாதான் இருக்கு. இங்க பாருப்ல, என்ன என்ன பண்ண சொல்ற? நானும் எத்தனையோ கட்டிட்டு கூட்டிட்டு வந்தேன். ஒண்ணு செத்து போது இல்ல வீட்டை விட்டு போயிடுது. ஏன் ராசியா இல்ல வர்றவங்க ராசியான்னு தெரியல. ஆனா ஒன்னு அப்படியே விட்ட மாட்டேன். ஏய் என்ன கைய பிடிச்சு தள்ளுறவ? கை எடுங்க. ஆ, ஆ. இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேனா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், கை எடுங்க. ஓய் நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் உன்னை நினைச்சேனா அது நடந்துதான் ஆகணும். உனக்கு வேற வழியே இல்ல. நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். உன் அப்பன் கடன் அடையிற வரைக்கும் நீ என் வீட்டுல தான் இருந்து ஆகணும். இதுதான் இந்த ஊருக்கு நான் போட்டிருக்க சட்டம். ஏதாவது மீறினா இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். அடிச்சு இழுத்துட்டு போவேன். நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும். இல்ல நடக்கும் நடக்கும். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில பார்க்கலாம். ஆ வயசானவன் நினைக்காத. எனக்கு என்றும் 16 தான். என்ன முடி மீசெல்லாம் நரைச்சு போச்சு. அதுக்காக நான் கிழவன் ஆயிடுவேனா? ம் ஐயா சப்பா ஆரம்பிச்சிட்டாளா உன் அம்மா காரி. கிளம்புறேன், நாளைக்கு வா. காலையில எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதே நீயா தான் இருக்கணும். புரியுதா? அதெல்லாம் புரியும். ஏய் எல்லாம் உன் பிள்ளைகிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். இனி அவ பாத்துக்குவா. அவராரு உங்க வேலையை பாருங்க. செல்லம் வரட்டுமாமா? ஐயா நானும் வாரேன். அம்மா அம்மாடி டேய் மவனே என்னடா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. புடிச்சு உட்கார வச்சிட்டு இருக்க. என்னையா என்ன வேலை பார்க்க போற? டேய் என் மருமக இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு இருக்கா. அவளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு வைக்க வேண்டாமா? பா என்னடா? நானே உன்னை விட்டுட்டு ஊருக்கு போகணுமேன்னு கவலையில இருக்கேன். ஆனா உனக்குலாம் கொஞ்சம் கூட ஃபீல் இல்லப்பா. டேய் இந்த இருக்கிற பெங்களூர் தானே போற. இதுக்கு எதுக்குடா ஃபீலிங்கு? அப்பா அப்ப உனக்கு ஃபீலே இல்லையா? ஆ நீ மட்டும் தனியா போனா ஃபீல் இருக்கும். நீ என் மருமக கூட தானே போற. யோ ஜாலியா போயிட்டு வாடா. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச பொண்ணோட ஊருக்கு போற. ஏன்டா அப்படி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க? பா அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா நீ உன்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருந்தது இல்லப்பா. அதுக்காக நானும் உன் கூட வர முடியுமா? வாப்பா, அதத்தான் இப்ப பேச உன்னை கூப்பிட்டேன். நீயும் எங்க கூட வா. நாங்க ஆபீஸ் போற டைம் நீ ரூம்ல இருந்துக்கோ. அப்புறம் நாங்க வேலை முடிச்சு வந்தோமா நம்ம 3 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்கேயாவது ஊர் சுத்தலாம். வந்துருப்பா உன் ஃப்ரெண்டு, அதான் என் எம்டி. ஒர்க் முடிய 1 வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். இந்த மாதிரி அவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பா முன்ன பொண்ணா ஆச்சுன்னா என்னால அங்க இருக்க முடியாதுப்பா. டேய் டேய் மவனே, இங்க பாரு, வேலை விஷயமா போற. நீ போயிட்டு வா. இல்லப்பா, இவ்வளவு நாளா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போனதில்ல. எங்க போனாலும் நீயும் கூட வருவ, இல்ல நீ எங்க போனா நானும் வருவேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம். இங்க பாருடா மவனே, ஜாலியா போயிட்டு வா. நானா இங்க சும்மாவா இருக்க போறேன்? சேஷாவை என்ன நம்பி விட்டுட்டு போறீங்க? அந்த பொண்ணுக்கு காவல நான் இருக்க வேண்டாமா? அது டேய் அட்டி வாங்குவ. பொறுமையா சொல்லும் போது சரின்னு கேட்டுக்கணும். அப்புறம் பொறுமையை இழந்தேன் போலீஸ்காரன் லத்தியே எடுத்துருவேண்டா. போயா, நானே சீரியஸா பேசிட்டு இருக்கேன் காமெடி பண்ணிக்கிட்டு. டேய் குறுக்கு பிடிச்ச மவனே, நானா காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? சீரியஸா தான்டா பேசிட்டு இருக்கேன். சரி சரி விடு, அதுக்காக இதுக்கு உன்னையவே திட்டிக்கிற. என்னையவே குறுக்கு பிடிச்ச மவன். டேய் நல்ல இதுல மட்டும் உஷாரா இருடா. இங்க பாருடா பையா, கேர்ள் ஃப்ரெண்டோட போற, ஜாலியா போயிட்டு வா. சும்மா அது இதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. டேய் மவனே, ஆனா கட்டிக்க போற பொண்ணு தானே, ஜாலியா போயிட்டு வான்னு அப்பா சொன்னாங்கன்னு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் மீறக்கூடாது. யோ யோ என்னையா பேசுற? எதுக்கும் சொல்லி அனுப்பணும்லடா. ஏன்யா, நான் ஓ மவன். டேய் டேய் அதுக்காக தான்டா சொல்றேன். நல்ல புள்ளையா அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பா போயிட்டு வரணும், புரிஞ்சதா? ம் சரிதான். அதுக்குதான் உன்னையும் கூட வான்னு கூப்பிடுறேன். வாரியா? ரொம்ப மோசம்ப்பா, இப்பெல்லாம் சொல்றத கேட்க மாட்டேங்கிற. டேய் விட்டா இருந்து ஆரம்பிக்காத. என் மருமக முத நம்ம வீட்டுல தங்குறேன்னு சொல்லிட்டு வாரா. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கேன்டா. டேய் மவனே, இன்னைக்கு உனக்கு ஒரே குஷி தானே? குஷியா? எதுக்குப்பா? எதுக்கு இப்ப இந்த இல்ல இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாரா. யோ ஏயா,
இப்பதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன இப்ப நீயே உசுப்பேத்து. டேய் பிச்சு போடுவேன். நான் எங்கடா உசு பேத்துறேன்? இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்டே பண்றான்னு தான் சொன்னேன். ஆனா நம்ம 4 பேரும் மொட்டை மாடியில. ஆ, மொட்டை மாடியிலையா? ஆமாண்டா. இந்த வீட்ல என்ன நம்பிதான் 2 பொண்ணுங்க இங்க வராங்க தங்க. அவங்களுக்கு நான் தானே பாதுகாப்பா இருக்கணும். யோ, நான் ஓ மவையா, என்னையே நீ சந்தேகம்? டேய் டேய் அப்பப்ப இதே டைலாக் சொல்லாதடா. என் மகங்கிறனாலதான் இந்த பாதுகாப்பு. சரிதாயா, இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்க. சந்தோஷமா இருக்கேன்டா. என்னவா? இல்ல நம்ம வீட்டு பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வாரா. இது அப்படியே நிஜமாயி டெய்லி நம்ம வீட்லயே தங்கிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்யா. ஓ மருமக வந்ததும் பேசிரு. இங்கே தங்க வச்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம்தான். டேய் மவனே. அப்பா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஏய் படுவா ராஸ்கல். சரி ஓகே, இப்ப ஹாப்பியா? இல்லப்பா, நீயும். அடிங்க அடிச்சேனா? திரும்ப திரும்ப பேசுனதே பேசுனா பீச்சு போடுவேன். போ, ஊருக்கு போக வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வை. பேக் பண்ண பிறகு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னா அடி வாங்குவ. சிவானி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா இப்ப வந்துருவா. நீயும் எல்லாத்தையும் எடுத்து வை. சிவானியும் சேஷாவும் இங்க வந்ததும் 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கலாம். சீக்கிரம் தூங்கினாதான்டா காலையில நீ சீக்கிரம் எழுந்து பெங்களூர் போனோம். சரிப்பா. அப்பா, சேஷாவும் உனக்கு துணையா இருப்பா. நீயா அவளை பாத்துக்கோ. அப்பா, அவளை ஆபீஸ்க்கு கூட டெய்லி நீயா கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேன்டா. ஆனாலும்டா நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லாம போச்சேன்னு கவலைப்பட்டேன். இப்ப பாரு, கேட்காமயே கடவுள் கொடுத்திருக்காரு. நான் கவனமா பாத்துக்கிறேன்டா. நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வாரா. அப்பாவே ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுறேன், திரும்ப கூட்டிட்டு வரேன். உனக்கு மாதிரி சேஷாவுக்கு நல்ல விதவிதமா சமைச்சு போடுறேன். பா. டேய் நல்லா தானே சமைச்சு கொடுப்பேன். சரிப்பா. சரி சரி போ, நேரத்தை வீணாக்காத. எல்லாத்தையும் பேக் பண்ணு, அப்ப சமையல் வேலையை முடிச்சுட்டு வரேன். சரிப்பா. உங்க அம்மா என்ன விட்டுட்டு போனாலும் போனா கன்னு லத்தி இதெல்லாம் பிடிக்கிற கையில கரண்டிய பிடிக்க வச்சிட்டியேடா. கொஞ்சம் கஷ்டம்தான் என்னப்பா. இப்ப சாமி திரும்பவும் ஃபீலிங்கா? நான் கிளம்புறேப்பா. யோ யோ. அண்ணா, ஏய் சூப்பர்ண்ணா. அண்ணா, அப்பனா இன்னொரு 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நீ வேலையில ஜாயின் பண்ணிடலாம்டா. சூப்பர்ண்ணா. அண்ணா, நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வீட்ல இதுக்காக யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே பார்த்தது நீதான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய் அடிச்சேனா தேங்க்ஸ் ஆம்ல தேங்க்ஸ். இங்க பாரா, இந்த ஒர்க் அப்பாவுக்கு பிடிக்காதுங்கறனால யாருமே உன்கிட்ட வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா நீ ஆசைப்பட்டியங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த அளவுக்கு உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனா வேலையில ஜாயின் பண்ணவனா கரெக்டா இருக்கணும்டா. அண்ணா, இதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதே இல்ல. எவ்வளவு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அது எப்படின்னா நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் சொன்னேன். டேய் சரத்து, ஆனா இன்னும் 3 மாசத்துல நீ அப்பாவை சமாளிக்கணும். அதான்டா பெரிய விஷயம். ஆமாண்ணா, எனக்கும் அப்பாவை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் என்னடா பண்ணணும்? ஓய் சிந்தாமணி, என்ன பண்ணணும்? நீ எதுக்கு நீங்க வந்த? டேய் பாப்பா, என்னடா? ஒண்ணு இல்லனா, 2 பூனை மாடிக்கு ஒதுங்கிச்சு. அதான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுதேன்னு பார்க்க வந்தேன். கன்ஃபார்ம் திருட்டுத்தனம் தான் பண்றீங்க. என்னன்னா என்ன திருட்டுத்தனம்? பாப்பா. அண்ணாண்ணா, நீ ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா இந்த சரத் இருக்கானே. ஓய். சொல்லு என்னமோ அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கணும், அப்பாவை சமாளிக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. என்னடா என்ன வேலை பாக்குற? ஏய், அதான் எனக்கு பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னேன்ல. அதுதான் என்ன வேலை? சிந்து, அது ரொம்ப சஸ்பென்ஸ் தான். அடுத்து அண்ணி. என்ன சரத் தம்பி, சஸ்பென்ஸ் தானே? அண்ணி நீங்க நான் தான்டா கூட்டிட்டு வந்தேன். எதுக்குடி? நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்க. ஏய் முட்டைக்கனி. ஓய், என்ன? நீயுமா? இந்த பக்கமே பாக்காதீங்க, அப்படியே அந்த பக்கமும் திரும்பி பாருங்க. அந்த பக்கம். அண்ணா. என்னடா மிச்சம் இருக்கிற 2 வந்துருச்சா? ஏண்டா எப்படா நீங்களா மணிக்கணக்கா உட்காந்து பேசுறீங்க, ஆனா எங்களை மட்டும் எப்படா தனியா பேச விட மாட்டேங்கிறீங்க? ஹலோ ஹலோ, சரத்து நம்ம ஆளு. நானும் அவனும் எப்பவுமே இப்படி மொட்டை மாடியில உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்க யாரு புதுசா எக்ஸ்ட்ரா? டேய் சரி சரி, அதெல்லாம் விடுங்க. 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா, உனக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். அம்மாடி சுபா, இதெல்லாம் கேட்க மாட்டியாமா? கேக்குறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் என்ன தனியா மீட்டிங்? ஓய், என்ன கேட்க சொல்லல. உன் அருமா புருஷனை கேட்க மாட்டியா? ஐயோ, அவங்களெல்லாம் கேட்க கூடாது சரத்து. என்னமா அவங்களா? ஆமா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல பையன். என்னன்னா நல்ல பையனா? அம்மா தாயே, போதும், உன்னோட புராணத்தை ஆரம்பிக்காத. ஏ மதி, கொஞ்ச நாள் சொல்லிக்கிறேமா. வேண்டாமா தாயே, விட்டா ரொம்ப பெருமையா பேசுறது, இல்லாட்டி என் புருஷன் எருமன் பேசுறது.
அதனால இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற. ம். டேய் சரத்து, என்ன பண்ற? இவ்வளவு நாள் எங்க கிட்ட உனக்கு பிடிச்ச ஒர்க்குன்னு தான் சொன்னேன். ஒர்க் விஷயமா வேலைக்கு போற அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னேன். ஆனா இப்போ வரைக்கும் என்ன ஒர்க்குன்னு சொல்லல. எங்க கிட்ட சொல்லு, எதுக்கு ட்ரை பண்ற? அம்மாடி சிந்தாமணி, ஒரு ஆள்கிட்ட சொன்னா இந்த ஊருக்கே மைக்கு போட்டு சொன்னதுக்கு சமம். அதனால நான் எப்போ வேலைக்கு போறேன்னா அப்ப தெரிஞ்சுக்கோ. டேய் சொல்லுடா, இல்ல ஏதாவது சபிச்சிருவேன். ஏய் போடி. டேய் சரத்து, பாப்பா ஆனா நீயாவது சொல்லுனா. ஐயே, அவன் ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் ட்ரை பண்ணல. அவனுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனி அங்க போலாம்னு நினைச்சிருக்கான், அவ்வளவுதான். அந்த கம்பெனி டீட்டெயில பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். போதுமா? ம், ஓகே. ஏன் சிந்து, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எங்க இந்த வீட்ல நம்பினா தானே குழம்பு ஊத்துவாங்க. ஆ, குழம்பா? கொஞ்சம் மாத்தி சொன்னேன். பாப்பா உண்மைதான், உனக்கு வர வர சேட்டை கூடி போச்சு. அது இப்பதான் உனக்கு தெரியுதாங்கோ. டெய்லி பாடா படுத்துறா. ஏய் சரி சரி சரி. வீரானா, என்னடா எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் வந்து உட்கார மாட்டியே? ரூம்ல அன்னைக்கு கூடயே உட்காந்துட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன? டேய் டேய் கிறுக்கா, சும்மா சொல்லுனா, என்ன விஷயம்? டேய் எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. இவ்வளவு நேரம் என்ன கனவுல இருந்தியா? ஆமாங்க, நம்ம சுபாவை நினைச்சு கனவு கண்டுட்டு இருப்பாரு. அண்ணி எங்களை கலாய்க்கிற? ஓ, பதிலுக்கு பதில். எஸ் எஸ். சரிதான். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஓ சாப்பிட்டாச்சே. அப்பலாம் இங்க என்ன வேலை? போங்க போங்க போய் படுங்க. ஐயே, வர வர வீரானாவும் நாட்டாம மாதிரியே நடந்துக்கிறாங்க. நாட்டாமையா? ஓய் பாப்பா, ஐயோ, அது என்ன நாட்டாம? ஒண்ணு இல்லனா. வந்த வேலை முடிஞ்சதா? ஓ முடிஞ்சதே. எருமை எருமை. சிந்து, சொல்லுனா. நீ எல்லாம் தங்கச்சியாடி, நடிப்புக்காரி. அது என்ன நாட்டாம? அது ஒண்ணு இல்லனா, நம்ம சரத் அண்ணாதான் நம்ம ரத்னா அப்பாவை நாட்டாமன்னு சொல்லுவான். அதானா, அது மாதிரியே நீயும் பேசுறியா? உன்கிட்டயே வந்துருச்சு. போதுண்டி, நிறுத்து. டேய் சரத்து. அண்ணா, என்னடா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு. அட்டி வாங்குவ பாரு. உன்னை பார்த்து சின்ன பிள்ளையும் பேசுறா. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்படி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? யாரு இது சின்ன பிள்ளை? ஏனா நீ வேற உரண்டா சட்டி சாப்பாடை கொண்டு வந்து முன்ன வை, ஒரு நிமிஷத்துல திம்பா. இவள போய் சின்ன பிள்ளைன்னு. டேய் டேய் எருமை. பாத்தியா, இவளுக்குலாம் நான் சொல்லி கொடுத்துதான் பேசணுமாக்கும். டேய் இருந்தாலும் இப்படி பேசாத. சரிண்ணா, இப்பெல்லாம் மாத்திட்டேன், அப்படி சொல்றது இல்ல. ம், மாத்திட்டியா? ஆமாண்ணா. ஆமா ஆமா ஆமாண்ணா, இப்ப நாட்டாமன்னு சொல்றதை விட சண்டியர்னு சொல்லுவான். அடி பாவி, ஆப்புக்கு மேல ஆப்பு வைக்கிறியடி. என்ன நம்பி வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்றான். இதெல்லாம் சொன்னா கேன்சல் பண்ணி விட்டுவானா? வந்திருக்கா பாரு எனக்கு தங்கச்சின்னு. என்னது சண்டியரா? இல்லனா அது. சரத்து. சரி சரி, இனி சொல்லலண்ணா. ம், பாப்பா இந்த மாதிரி ஏதாவது பேசினா அண்ணன்ட்ட சொல்லு. ஓகேண்ணா, உடனே சொல்றேன். சொல்லுடி, உடனே நான் உன்னை கொல்றேன். படா. ஓடி, உன்னை யார் இங்க வர சொன்னா? டேய் நீ போடா. ஏ சிந்தாமணி. என்னடா என்னடா சரத்து? ஏய் நிறுத்துங்கப்பா, நான் கிளம்புறேன். மதிமா வா, நாம போலாம். சரிங்க. ஏய் என்ன போடா? நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இங்க உட்கார்ந்து ஃபன் பண்றதா சொல்லி தானே வந்தோம். இருக்கட்டும், அதுக்காக என் வீட்டுக்காரி என்ன கூப்பிடுறாரு. நான் கிளம்புறேன்ப்பா. அட அட அட, இதுல புருஷன் பொண்டாட்டி பாசம். இந்த வருஷம் பெஸ்ட் தம்பதிக்கான அவார்டு நம்ம வீரா மதிவதனி அவர்களுக்கு தான். டேய் டேய் அண்ணா, நான் ஒருத்தி இருக்கேன். நீ இருந்து என்னமா பண்ண போற? டேய் நாங்களும் பெஸ்ட் தம்பதிகள் தான். ஓ அப்படியா? எங்க சக்தி என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? ஓ கேப்பேனே. நிஜமாவா? டேய் கேக்க சொல்றா. அவ என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன். டேய் சக்தி, இதை விட உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது. என் தங்கச்சி என்ன பழி வாங்கணுமோ பழி வாங்கிக்கலாம். சொல்லுடா, அவகிட்ட என்ன சொல்ல போற? சொல்லு சொல்லு. நீ ஈஸியா சொல்லிடுவ. ரூம்க்கு போய் நாளை வாங்கி கட்டிக்கணும். என்னதுடா? இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. நான் என்ன சொன்னாலும் கேப்பா. ஓகே ஓகே, சொல்லு சொல்லு பாக்கலாம். சக்தி ஏன் யோசிக்கிற? நீ தான் தைரியமான ஆளாச்சே. நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, நான் செய்றேன். அது சக்தி நீ தான் தைரியமான ஆளாச்சே. புரிஞ்சு போச்சுடா, நல்லா புரிஞ்சு போச்சு. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அவ செய்யவும் வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? டேய் டேய் டேய், ஏன்டா? ஹோய், எல்லாரும் இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்ன வழியாக்கா? ஹோய், எல்லாரும் மொத்தமா இங்க வந்து உட்காந்து இருந்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்களா? வீட்டுல ஒவ்வொரு ஆளையா அம்மா போய் பாத்துட்டு வான்னு சொல்ல, நான் ஒவ்வொரு ஆள் ரூமையா போய் போய் பாத்துட்டு வரேன். மல்லியக்கா, இன்னும் நீங்க வீட்டுக்கு போலையா? இல்ல வீரா தம்பி, எங்க ஊர்ல தூரத்து சொந்தம். அந்த பிள்ளையே பிரச்சனையில இருக்கா. இப்ப அந்த பிள்ளையோட தெரிஞ்ச பிள்ளைக்கு பிரச்சனையா. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்க்கா. நீங்க கொஞ்ச நாளைக்கு பாத்துக்குவீங்களான்னு கேட்டா. என்னக்கா, யாரு என்ன பிரச்சனை? யாரு என்னன்னு தெரியல சரத்து.
கிராமத்துல இருக்காங்க. எனக்கே ரொம்ப தூரத்து சொந்தம். எப்பயாவது ஒருக்க தான் பாத்திருக்கேன். அவ பேரு கருப்பி. எனக்கு தங்கச்சி முறை தான் வேணும். இப்ப அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு பிரச்சனையா? நம்ம ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்கிறீங்களான்னு கேக்குறா. வள்ளியக்கா என்ன பிரச்சனையா? ஏதோ ஊர் பிரச்சனைன்னு சொன்னா ஜீவா. அவளே போன் யார்கிட்டயோ வாங்கி அவசர அவசரமா பேசினா. அது ஒரு பக்கா கிராமம் வேற. போனே ஒரு சில பேர் தான் வச்சிருப்பாங்க. யார்கிட்ட எப்படி வாங்கி பேசினாலோ. சரிக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஊருக்கு அனுப்பி விட பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்யா. இனிதான் உங்க அப்பாட்ட பேசணும். என் வீடு தான் உங்களுக்கு தெரியுமே. என் வீட்டுல இருக்கவோ தங்க வைக்கவோ முடியாது. அதான் ரத்னாயாட்ட சொல்லி உங்க வீட்டுல தான் தங்க வைக்கணும். அப்பா என்ன சொல்றாரோ தெரியல. வள்ளியக்கா, அப்பா இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க? ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைங்கிறீங்க, வர சொல்லுங்க வள்ளியக்கா. அதெல்லாம் நாம இத்தனை பேர் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். சரி தம்பி. இல்ல, இந்த ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கான். அந்த ஊரை விட்டு இப்படி வெளியே வந்துட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அப்படி இப்படின்னாங்க. அதான் நம்ம வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல. வள்ளியக்கா, வீட்டுக்கு பிரச்சனை ஆட்டுக்கு பிரச்சனைன்னு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, வர சொல்லுங்க வள்ளியக்கா. நாம எல்லாம் சேர்ந்து பாத்துக்கலாம். அந்த பொண்ணை தேடி யார் வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாம பாத்துக்குவோம். சரத்து, இந்த நம்பிக்கை போதும்யா. ஒரு பொண்ணுக்குன்னு சொல்லும்போது என்னாலயே மறக்க முடியல. கருப்பிட்ட சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இது இனி ரத்ன ஐயாட்ட. எல்லாம் ஓகே. ஆனா மாமா இப்படி பிரச்சனைன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. வள்ளியக்கா, ஃபர்ஸ்டே நீங்க அப்பாட்ட கேட்காதீங்க. சரத் தம்பி, அந்த பொண்ணு இங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து பேசிக்கலாம். எப்படி எப்படி பேசுறது? வள்ளியக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆஹா, இல்ல, எனக்கு கருப்பி தான். ஐயோ வள்ளியக்கா, அப்படியே சொல்லிக்கலாம். யோசிக்காதீங்க வள்ளியக்கா. நீங்க இங்க வர சொல்லுங்க. நாம ஏதாவது மாமா கிட்ட சொல்லிக்கலாம். வள்ளியக்கா வர சொல்லுங்க. சரி தம்பி, இது போதும். அவ என்கிட்ட அனுப்பி வைக்கவா, பாத்துக்கிறீங்களான்னு கூட கேட்கல. உங்க வருவாக்கா பாத்துக்கோங்க, இத மட்டும்தான் சொன்னா. நான் தான் அப்பல இருந்து என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசுனது இப்ப சந்தோஷம். அந்த பிள்ளைய நைட்டோட நைட்டா தெரியாம தான் அனுப்பி விட போறாங்களாம். எப்படியும் இங்க வர விடிய காலம் ஆகும். நான் பார்த்து இங்க கூட்டிட்டு வரேன்யா. சரிக்கா, கூட்டிட்டு வாங்க. சரி தம்பி, அப்பனா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா உங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருந்தாங்க. கீழே வருவீங்களா? இத வரேன் வள்ளியக்கா. யாரா இருக்கும் அது? என்ன பிரச்சனை? தெரியலேமா. நாமெல்லாம் இங்க சொகுசா சந்தோஷமா இருக்கோம். ஆனா எத்தனையோ பேர் எவ்வளவோ இடத்துல இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா சக்தி, உண்மைதான். யாருன்னு தெரியல, வரட்டும். அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாம பாத்துக்கலாம். சரிடா, உன் பேச்ச நம்பி நானும் அப்பாட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டேன் அப்பா கிட்ட. ஆனா நீ எப்பவும் நல்ல பிள்ளையாவே இரு. எதா இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேன். சரிடா, நீ பேசு. அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. ஏ சிந்தாமணி, எழுந்து போடி. அம்மா கூப்பிட்டாங்களா? என்ன மட்டுமா கூப்பிட்டாங்க? எல்லாரையும் தானே கூப்பிட்டாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்தே போலாம். சேர்ந்தே எங்க போலாம்? மாடு. டேய் சக்தி, சொல்லுமா. வாடா, எனக்கு தூக்கம் வருது. நாம போலாம். சரி சுபா. டேய் என்னங்கடா, என்ன நடக்குது? அங்க கூப்பிட்டோம்னா இங்க உள்ள ஆள் போகுமா? இங்க இருந்து கூப்பிட்டா அங்க உள்ள ஆளும் வரும். ஓஹோ, சரிதான் சரிதான். ஏமா சுபா, இந்த அளவுக்கு புருஷன் மேல பயபக்தி? ஐய வீரானா, பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது. அவ கரப்பாம்பூச்சி கூட பயப்படுவா, ஆனா காட்டு எருமைக்கு பயப்படவே மாட்டா. காட்டு எருமையா? ரொம்ப யோசிக்காதனா, அது நான் தான். டேய் என்னங்கடா சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடா, இவ்ளோ பெருமையா? சரிதான். அம்மா சுபா, இது என்ன செல்ல பேரா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்குமா. இடத்த காலி பண்ணுங்க. டேய் சக்தி, வாடா போலாம். இதோ வந்துட்டேன் அந்த கண்ணி. சிவானி, ஓய் சிவானி, என்னடி? வாடி, போய் தூங்கலாம். நீ போய் தூங்குடி, நான் வாரேன். ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? ஐயையையே, பார்த்த மூஞ்சி எத்தனை தடவை பாப்பீங்க? உங்களுக்கு சலிச்சு போல. இது என்ன தேங்காய் சட்னியா சலிச்சு போக? போடி, உனக்கு தூக்கம் வந்தா? இந்த காதல் வந்தாலே இப்படித்தானா? கிறுக்கு பிடிக்குமோ? இவங்களுக்கு கிறுக்கு பிடிக்குதா என்னமோ? சுத்தி உள்ள நமக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கிறாங்க. பாத்தீங்களாங்க? எங்க வீட்டுக்கு வா, ஸ்டே பண்ணு, அப்படி பாத்துக்குவோம் இப்படி பாத்துக்குவோம் சொல்லி கூட்டிட்டு வந்தான். ஆனா அவன் பாத்துக்கிறது சிவானிய மட்டும்தான். இவங்கள நம்பி நான் இங்க வந்தேன் பாத்தீங்களா? என்ன சொல்லணுங்க? என்ன சொல்லணும்? ஏய், என்னத்தனால அங்கிட்டு போய் சொல்லுடி, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சரிதாண்டி, சரிதான். அம்மாடி சேஷா, அப்பா வாடா கண்ணு, தூக்கம் வருதுன்னு சொன்ன. அப்பா உனக்கு பெட் ரெடி பண்ணிட்டேன். இத வரேன்ப்பா. இங்க மூட்டை பூச்சி தொல்லை வேற நிறைய இருக்குப்பா, அதனால நான் வந்து தூங்குறேன். இன்னமாடி நீ போல? அப்பா, என்னடா கண்ணு? இந்த மூட்டை பூச்சி கொல்ற நவீன மிஷின் இருந்தா கொண்டு வாங்க. 2 மூட்டை பூச்சி ரொம்ப சேட்டை பண்ணுது, உள்ள பிடிச்சு போட்டு நசுக்க. நவீன மிஷின் தானே, இதை எடுத்துட்டு வரேன்டா கண்ணு. கொண்டு வாங்கப்பா, பிடிச்சு போட்டு நங்க நங்க நங்கன்னு குத்துனாதான் சரி வரும். ஐய ஏமா சேஷா, கொஞ்ச நேரம் உட்காந்து தனியா பேசிட்டு வந்து தூங்கலான்னு பார்த்தா இருக்கிற நேரத்தை நீயே போக்கிடுவ போலமா. அது இப்படி பேசணும். வீட்டுக்கு ஒருத்திய வான்னு கூப்பிட்டுட்டு என்கிட்ட பேசாம உங்க மூஞ்ச பாத்துட்டு இருந்தா
கடுப்பாகுதுல ஓ மூஞ்ச பார்த்து தானே பேசிட்டேன். குட் நைட்மா, தூங்கு. கரெக்டா 5 நிமிஷத்துல உன் பக்கத்துல வந்து படுத்துக்குவேன், ஓகேவா? சேஷா, காலையில வேகமா எழுந்து கிளம்பிடுவேன். கவனமா இருந்துக்கோடி. எனக்கு என்ன, நான் அப்பா கூட ஜாலியா இருப்பேன். இவ்வளவு நாள் உன் சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்துருச்சு. இனி அப்பா சமையல் ஆஹா ஓஹோன்னு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருப்பேன். ஓ, அப்பா சமையலுக்கு ஃபேன் வேறயா? ஆமா ராம். சரிதாம்மா, போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட் குட் நைட் குட் நைட் சொன்னாதான் கிளம்புவானு குட் நைட் சொல்லி பத்தி விடுறாங்கப்பா. அப்பா சேஷா கண்ணு, முடிச்சு தானே இருக்கீங்க, இத வாரேப்பா. ராம், இன்னைக்கு இவளும் தூங்க மாட்டா, அப்பாவையும் தூங்க விட மாட்டா. புது இடம்ல ஒரு நாள் அப்படி இருக்கும், அப்புறம் போக போக பழகிக்கும். ஆனா ராம், எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுக்குமா? இல்ல, தனியா உன் கூட வாரேன், அதுவும் பெங்களூர் வரைக்கும். ராம், என்ன நல்லா பாத்துக்குவேல? நல்லா பாத்துக்குவியா? ஆமா ராம், பசிக்கிற நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்து, தூங்குற நேரம் பெட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து, எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து கவனிச்சுக்குவேல? கவனிச்சுக்கிறேம்மா, கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா உன்னை பாத்துக்கிறேன். அப்பனா ஓகே. ஓய், நிஜமாலே பயமா இருக்கா? எதுக்கு? இல்ல, கல்யாணத்துக்கு முன்ன இப்படி தனியா வாரேன், அதுவும் அங்க போய் ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும், அதான் கொஞ்சம். ஓய், என் கூட தானே வர, இதுல என்ன பயம்? உன் கூட தானே வரேன், பயம் இல்ல, இருந்தாலும் ஒரு மாதிரி தயக்கம். இங்க பாரு, ஜாலியா போயிட்டு வரலாம், வேலையும் சின்சியரா பார்க்கலாம், நாமளும் சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வரலாம். உனக்கு பாதுகாப்பா இருப்பேன், உன்னை துளி கூட கஷ்டப்படுத்தாம அழகா கூட்டிட்டு வரேன். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க, ஓகேவா? சரி ராம். சரி போ, நீ ஷெஷா கூட படுத்துக்கோ, நான் அப்பா கூட படுத்துக்கிறேன். காலையில நமக்கு 5 மணிக்கு ட்ரெயின், வீட்ல இருந்து 4:30 கிளம்பணும், ஓகேவா? சீக்கிரம் எழுப்பி விட்டுருவேன், வேகமா எழுந்திருக்கணும். சரி ராம். குட் நைட். குட் நைட் ராம். போ. ராம். என்னம்மா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓய். ஏய், நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனா நைட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டே பண்ண போறேன். அதுக்கு? அதுக்கு சிவானி. இல்ல ராம், ஒரு லவ் யூ சொன்னேனா? லவ் யூ டி பொண்டாட்டி. ஓய். என் மனசுக்குள்ள நீ அப்படிதான் இருக்க, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் புருஷா, பை. ஏய். ஓய் ஓய் சிவானி. என்னங்க, பிடிச்சிருக்கா? இதுதாங்க என்னோட நம்ம ரூம். பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வசதியா இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வசதியாவும் இருக்கு. ஏங்க வாசுகி, இந்த வால் பெயிண்டிங்லாம் உங்களோட செலக்ஷனா? இல்லங்க, அப்பனா யாரோட செலக்ஷன்? சூப்பரா இருக்குங்க. நான் தாங்க பண்ணது. வாவ், என்னங்க சொல்றீங்க? நீங்க பண்ணதா? பெயிண்டிங்லாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க, அத வச்சுதாங்க பண்ணேன். நல்லா இருக்கா? ஐயோ, ரொம்ப அழகா இருக்குங்க. வாசுகி, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சா நம்ம ரூம்ல இந்த மாதிரி பெயிண்டிங் பண்றீங்களா? அது என்னங்க யோசிக்கிறீங்க, செய்ய மாட்டீங்களா? இல்லங்க, நம்ம ரூம் சொன்னீங்களா, அதான். என்னங்க, உங்க ரூமா நம்ம ரூம்ங்கறீங்க, அது ஏன் ரூம், அப்பனா நம்ம ரூம் தானே? வீட்டுக்கு போனதும் பண்றேங்க. சரிங்க. அப்புறம் சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? சும்மா சிம்பிளா உங்க வீட்ல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ண சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இல்லங்க, இருக்கட்டும், இதுதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கும். ஓ, என்ன சந்தோஷப்படுத்துறது அவங்களுக்கு சந்தோஷமா? ஆமாங்க. சரிதாங்க. அப்புறம் நீங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி போல. அப்பா அம்மாவை பார்த்தனாலயா? இல்லங்க. இல்லையா? அப்பனா சந்தோஷம். அது உங்களாலங்க. என்னாலயா? என்ன சொல்றீங்க? இல்லைங்க, இங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அப்பா அம்மா கிட்ட ஜாலியா பேசுனீங்க, அப்புறம் அவங்களையும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிட சொன்னீங்க, எங்க அப்பா கிட்ட ரொம்ப நேரம் பேசுனீங்க, அப்பாவோட வேலைக்கு டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தீங்க. என்னங்க, இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அண்ணன் கூட எங்க அப்பா அம்மாட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு உட்காந்து ஒரு நாள் கூட பேசினதுல. இன்னைக்கு அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹலோ ஹலோ, என்னங்க பொசுக்குன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க?
ஏங்க என்னாச்சு? இதுல என்னங்க இருக்கு? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. இல்லங்க, நீங்க வாட்டுக்கு வந்து பேசாம இருக்கலாம். ஆனா எல்லார் கூடயும் ஜாலியா பேசிக்கிட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி. என்னங்க வாசுகி, உங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு தூரம் கவனிக்கிறாங்க. நான் பக்கத்துல வந்தா கூட உங்க அப்பா எழுந்து உட்காருங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு உட்காருறாங்கங்க. அப்படிப்பட்ட மனுஷனா நம்ம பாக்குறதுல என்னங்க இருக்கு? அத பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினாலே போதுங்க. நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். எங்க வீட்டுல நான் இதை கத்துக்கிட்டது. எனக்கு எங்க வீடு, இங்க உங்க வீடு எல்லாம் ஒண்ணுதாங்க. ஆ, என்ன சொன்னீங்க? உங்க வீடும் எங்க வீடும்? எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏதாவது மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஆ, ஏங்க? இல்ல திடீர்னு அப்படியே ஆஃப் ஆயிருங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் இல்லங்க. ஓகே ஓகே, சரி டைம் ஆகுது, தூங்கலாமா? நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இருக்கட்டுங்க, நீங்களும் பெட்ல படுத்துக்கோங்க. இல்ல. சும்மா படுத்துக்கோங்க, நான் கைய காலெல்லாம் மேல தூக்கி போட மாட்டேன். இல்ல, அது. ஓகேனா படுத்துக்கோங்க, இல்லாட்டி நான் கீழே படுத்துக்கிறேன். ஐயோ, இருக்கட்டுங்க, நானும் பெட்லயே படுத்துக்கிறேன். ம். அப்புறம் வாசுகி, என்னங்க? உங்க அண்ணன் ரொம்ப நல்லவங்க தாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசம் இல்ல. ஒரு சில பேர் மனசுக்குள்ளே பாசம் வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம இருப்பாங்க பாத்தீங்களா? ஆ, அந்த மாதிரிங்க உங்க அண்ணன். பாசம்லாம் நிறைய இருக்கு, ஆனா இது வரைக்கும் வெளிக்காட்டினதுல வெளிக்காட்ட உங்களால முடியவும் இல்ல. அதாங்க உங்க பிரச்சனை. ஓ, பார்க்கலாம், இன்னும் இங்க 4 நாள் இருப்பேன்ல. உங்க அண்ணன் எப்படின்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க. அப்புறம் இன்னைக்கு அங்க வீட்டுக்கு போகல. நாளைக்கு நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரீங்களா? பார்த்துட்டு வரேங்க. இன்னைக்கு ஃபுல்லா இங்க டைம் வேகமா போயிடுச்சு, போக முடியல. நாளைக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கா? இல்ல, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க. நாளைக்கு நான் போயிட்டு வர மொத்தம் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சும்மா சொல்லுங்கங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல, இப்போ ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இந்த விஷயத்த நம்ம வெளியவும் சொல்ல முடியலையா? பெரியவங்க கிட்ட சொன்னா என்ன சாப்பிடுறது ஏது சாப்பிடுறதுன்னு எல்லாம் விவரம் சொல்லுவாங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது. அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதான். என்னங்க யோசிக்கிறீங்களா? இல்லங்க, எனக்கு ஸ்வீட்னா ரசமலாய் ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்புறம் காரத்துல? காரம்? இல்லங்க, சேவு சீவல் பக்கோடா அந்த மாதிரி. மிச்சர் ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி ஓகேங்க, தூங்கலாமா? தூங்கலாங்க. நீங்க படுத்துக்கோங்க, நான் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு. ஓகே ஓகே, போங்க. மழை கிளிகள் நனைந்தாலும் சாய போவதில்லை அன்பே, நம் காதல் அது போன்றது. எப்படிமா உன்னை விட்டுட்டு நான் இப்படி போக முடியும்? இப்ப இதை விட்டு வேற வழி இல்லடி. கிளம்படி, நைட் ஆயிடுச்சு. இல்லம்மா, நான் இங்க இருந்து போயிட்டா அந்த ஊர் தலைவன் ஒண்ணு சும்மா விட மாட்டான். பஞ்சாயத்து அது இதுன்னு ஊரையே கூட்டி. வேணி என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். போடி, போயிரு இங்க இருந்து. அம்மா, நான் மட்டும் தனியா இங்க போவேன், நீயும் கூட வா. நானும் கூட வந்தா 2 பேரும் இங்க இருந்து போக முடியாதுடி. நீ மட்டும் போ. வேணி, வள்ளிய கட்ட பேசிட்டேன், நான் அவங்க பாத்துக்குவாங்க. நீ அங்க போய் நல்லபடியா இரு. இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் நாங்க பார்த்து சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க வரோம். இல்ல கல்பி, அம்மாவை விட்டுட்டு. நீ சொன்னதே சொல்லாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்க அம்மாவை பாத்துக்கிறோம். பாட்டிமா, இப்போதைக்கு நீயும் உங்க அம்மாவும் இங்க இருந்து போக முடியாதுடி. ஏதாவது வேலை பாப்போன்னு அந்த ஆளு ஊரை சுத்தி காவலுக்கு ஆளை போட்டிருப்பான். நீங்க இருந்து தப்பிச்சு போறதே கஷ்டம்தான். இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிருடி. விடிஞ்சா உன் வாழ்க்கையே மாறிடும். பாட்டிமா, எனக்கு பயமா இருக்கு. வேணி மா, இந்த நேரம் தாண்டி தைரியமா இருக்கணும். உங்க அப்பனும் விட்டுட்டு போயிட்டான். இனி நாம இந்த முடிவும் எடுக்கலாட்டி அப்புறம் அவளை தாண்டி யோசிக்க கூட நமக்கு டைம் இருக்காது. வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிடும். போடி, கருப்பி தான் அவ்வளவு தூரம் சொல்றாள. இதை விட்ட வேற வழியும் நமக்கு இல்ல. அம்மா, ஐயே அம்மா அம்மா, நீ நினைக்கிட்டே இருந்த இந்த சுண்ணாம்பு மண்டையே வந்துருவான். கிளம்படி, இடத்த காலி பண்ணு. வள்ளி அக்கா ரொம்ப நல்லவங்க, உன்னை எப்படியாவது பாத்துக்குவாங்க. வள்ளி அக்காவுக்கு நான் ஃபோன் பண்றேன், நீ ஏன் போய் எதையும் செய்யாத. நான் பார்த்து ஃபோன் பண்றேன், அப்ப நீ உங்க அம்மாட்ட பேசிக்கோ, சரியா? நான் மட்டும் இந்த ஊரை தாண்டி போய் தாண்டி ஆகணும். தைரியமா கிளம்பு. அம்மா, நீ கவனமா இருப்பேல, எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல. எதுவும் வராதுடி, நான் பாத்துக்கிறேன். நீ நல்லபடியா இருக்கணும், அதுக்கு நான் எது எப்படினாலும் சமாளிக்கிறேன்டி. கிளம்புடி. சரிம்மா. உன் துணிமணிலாம் கொஞ்சம் எடுத்து பேக்ல வச்சிருக்கேன், நான் அப்படியே தூக்கிட்டு கிளம்பு. பாரு, ஊர் மக்கள் அங்கங்க ஆள் நிக்கும். யார் கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்காத. யாருக்கும் தெரியாம பார்த்து பார்த்து போடி. நம்ம ஊரை தாண்டிட்டேனா அடுத்து கடைசி பஸ் வரும், இந்த பஸ்ஸை பிடிச்சி எப்படியாவது கிளம்பி போயிடு. சரிம்மா. சரி, பேக் எடு, கிளம்பு. ஏ புள்ள, ஐயோ, அந்த சுண்ணாம்பு தலைய வந்துட்டான். இப்போ என்ன பண்றது?
அருப்பி என் மக பொறு பயப்படாதீங்க என்ன ஏதுன்னு பாப்போம் ஏ ஏபுல உள்ளதானே இருக்க வெளியே வரியாத நான் வரவா